எதுக்காக காசு வாங்கினாருன்னு சொல்லுங்க, தப்பு பண்ணாருன்னு சொல்லுங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாரு. தீர்ப்பு பண்ணாருன்னு போவீங்களா நீங்க தீர்ப்பேற்கல போவீங்களா? உங்களுக்கு பார்லிமெண்ட்ல போய் கையில பச்சை கொடுத்தவங்க எல்லாம் உங்களுக்கு தீர்ப்பு சொல்லலாமா? ரத்னவேல் பாண்டியன் சொல்லலாமா? கட்சியில இருந்தாரா இல்லையா? கிருஷ்ணய்யர் சொல்லலாமா? கட்சியில இருந்தாரா இல்லையா? somebody can be in the party. இல்ல இது வெறும் திமுக மட்டும் இம்பீச்மென்ட்க்கு போல. திமுக இந்தியாவுல இருக்கிற இந்தியா கூட்டணி பல தலைவர்கள், பல முக்கியமான தலைவர்கள் அவங்கெல்லாம் ஜஸ்டிஸ் ஜிஆர் சொன்னா யாருன்னே தெரியாது. எல்லாரும் கையெழுத்து போட்டுருக்காங்க சார். ஆமா, திமுக கூட்டணிக்கா போடுவாங்க. நான் சொல்றேன், நாளை காலைல நீங்க திமுக கூட்டணில ஒரு எம்பி கூட்டிச்சு பேசு. நாளைக்கு நான் உட்கார்ந்து பேசுறேன் உங்களுக்காக. ஒருத்தர் சொல்லிடும் ஜிஆர் சாமிநாதன் செஞ்சு தப்புன்னு சொல்லிடட்டும் சார். உத்தவ் தாக்கரே கூட போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். நீதிபதிகளை மிரட்டுறீங்க. தீர்ப்பு சொன்னதுக்காக வாங்க. உங்க தீர்ப்பை ஏற்காம போங்க. சரி, 2 நீதிபதிகள் ஏற்றாங்களா இல்லையா? நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுத்தார், சரிங்களா? அதுக்கு எதிரா 2 நீதிபதிகள் கொண்டாங்க, ஒரு வார்த்தை சொல்லிச்சாங்க. அவங்களுக்கு எதிராக கொண்டாங்க இம்பீச்மென்ட். அவர்களும் சங்கியா? அவர்களும் பிஜேபியா? ஒரு ஜாதியில ஒருத்தர் பிராமணரா இருந்தா என்னன்னு சொல்லுவீங்களா? நான் தான் சொன்னேன், இந்துவாவும் பிராமணராவும் பிஜேபியாவும் இந்தியனா வந்தா என்னன்னு சொல்லிடலாம். இன்னொருத்தர் சொல்ல முடியுமா? இல்ல, ஒரு ஜுடிஷியரி நீதியரசர் சந்துரு 100 தீர்ப்பு கொடுத்திருக்காரு. யாராவது ஒரு ஜாதி கேட்டிருக்காங்களா? இல்ல. யாரா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இருக்கலாம், நடுநாயகம் நீதி நாயகம்னு போற்றுவீங்க.